ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி நான் சமைக்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ரெண்டு. பொதுவாக நாம் சமைக்கும்போது நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு காமிக்கும்போது கூடின மட்டும் கொஞ்சம் எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நல்ல வித்தியாசமானது, நல்ல ஒரு இதுவாக இருந்த, அதாவது ஒரு ரிச்னஸ் கொடுக்குற டிஷ்ஷு, அடுத்தது ஹோட்டலில் சாப்பிட்றது, வீட்டில் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி தான். ஆனால் வீட்டு சாப்பாடாக தினமாக நம்ம சமைக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றத்தோடு பண்ணால் அது ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறதுனால நம்ம கிச்சனுக்குள்ளே சமைக்கும் போதே அதில் வித்தியாசமாக மாற்றி மாற்றி சமைச்சிட்ருக்கோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி, ஆனால் ரெகுலராக நம்ம பண்ணுற ஒரு சமையல் தான் சுண்டைக்காய் வச்சு ஒரு பச்சடியும் சவுச்சோ வச்சு ஒரு வித்தியாசமான பொரியலும். சுண்டைக்காய் பச்சடி யூஸ்வலாக ரொம்ப நார்மலாக நம்ம செட்டிநாடு பக்கம் ரெகுலராக பண்ணுற ஒரு டிஷ்ஷு. பிஞ்சு சுண்டைக்காயை கிடச்சதுன்னா இந்த பச்சடியை பண்ணி நெய் போட்டு அந்த குழஞ்ச சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு டிஷ்ஷு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல், இந்த மாதிரி ஏதாவது காரம் போட்ட கறி. ஆனால் இந்த சவுச்சோவை எப்பவுமே பொதுவாக நம்ம வெள்ளை அதாவது தேங்காய் பூ போட்டு சாதாரணமாக பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் அதை கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வித்தியாசமான ஒரு பொடியும் போட்டு பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் அந்த பச்சடிக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்கிறதுனால செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, குழந்தைங்ககிட்ட கொடுக்குற போது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்லாம் பார்க்கணும்ல. அந்த வகையில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. குறிப்பாக இந்த பச்சடி, சுண்டைக்காய் பச்சடி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். நம்ம சுண்டைக்காயை நறுக்கி அதை சேர்க்குறோம். நல்லா அந்த சுண்டைக்காயை அவங்களுக்கு சாதம் கலக்கும் போது அதில் இருக்க அந்த சுண்டைக்காயை மெதுவாக பிதுக்கி அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சாதத்தோடு கலந்து கொடுத்தீங்கன்னா வாயில் தட்டுப்படாமல் அவங்க சாப்பிட்றதுக்கு சுகமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற இந்த சுண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் 3/4 கப் இரண்டாக நறுக்கி கொள்ளவும், துவரம்பருப்பு 1/2 கப் குத்து பருப்பாக வேக வைத்து கொள்ளவும், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு கரைத்து வைத்து கொள்ளவும், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் சிறியதாக 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த சுண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு, யூஸ்வலி எந்த சாம்பாரோ எது பண்ணாலும் நம்ம துவரம்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும், நல்லா குழஞ்சி கொடுக்கும். அந்த மாதிரி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஆனால் குழையாமல் 1-2 விசிலோடு இறக்கிடணும். அப்போ இந்த மாதிரி குத்து பருப்பாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் இந்த பச்சடிக்கு நல்லாயிருக்கும். மேலும் திரும்பவும் நம்ம அதை குக்கரில் போட்டு சுண்டைக்காயோடு சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்கும்போது பருப்பு குழையாமல் அதோட சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். யூஸ்வலாக அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. சுண்டைக்காவும் 2 நறுக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் போட்டிருக்கேன். நம்ம குக்கரில் பண்ணும்போது சுண்டைக்காய் நீங்கள் வேக வைக்கிறோம் இல்லையா, அது வேக வைக்கிறதுக்கு அதுக்கான டைம் கம்மியாகும். குக்கரில் மூடி ஒரு ப்ரெஷர் 2 விசில் 3 விசில் கொடுத்தோம், ப்ரெஷர் நல்லா அந்த ப்ரெஷரில் டக்குன்னு குழஞ்சி வெந்துடும், நல்லா பைண்ட் ஆகிடும். இப்போ இதில் எண்ணெய், இதில் கடுகு உளுந்து சோம்பு தாளிக்கும். சில பேருக்கு அந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது அந்த சோம்பு தான். முக்கியமாக சுண்டைக்காயில் இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. அதே சமயம் சுண்டைக்காய் தேங்காய்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். எப்படின்னா இயல்பாக அதில் ஒரு ருசி இருக்கும், அதுக்குன்னு ஒரு பெரிய மனம் இருக்காது, ஆனால் ஒரு நல்ல ருசி கொடுக்கும். ஸோ இந்த பச்சடியும் அதே மாதிரி தான், நல்ல டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ருசி கொடுக்கறதுனால தான் இந்த பச்சடி ரொம்ப நல்லா இருக்கிறது. இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, சோம்பு ஜஸ்ட்டு கொஞ்சமாக போதும். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், இது ரொம்ப வதங்கணும்னு தான் கிடையாது, சும்மா 2 வதக்கி தான் போதும். இப்போ இது வதங்குது இல்லையா, ஜஸ்ட்டு 2 வதக்கு தான். இது வதங்கின உடனே சுண்டைக்காயை நறுக்கி
வெறும் தண்ணியில் 2 நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இந்த நறுக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க இதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு பிப்பர் பட்டன், இந்த பல்ஸ் மோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் விட்டு விட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு 2 செகண்ட் டக்குன்னு அடிச்சு அப்படியே நிறுத்துனீங்கன்னா அது உடஞ்சிரும். அது கரெக்டாக அதே எடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு அந்த பச்சடிக்கு வந்து குறிப்பாக பிஞ்சு சுண்டைக்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சுண்டைக்காயை போட்டுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அதை சொல்கிறேன். தக்காளி, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதையும் சும்மா ஒரு வதக்கிடலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விதையெல்லாம் இதில் இறங்கியிருக்கும். இதை நான் இப்போ வடிகட்டிட்டு இதோடய சேர்த்துட போகிறேன். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது என்னென்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த சுண்டைக்காய் வந்து இந்த விதையெல்லாம் சுண்டைக்காய் நசுக்கியோ நறுக்கிட்டோ நல்லா அலசி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும், அது வயிற்றுக்கு கெடுதுன்னாங்க. அப்படி நிச்சயமாக கிடையாதுங்க. அதை எடுத்தோன்னா அது ருசியும் கிடையாது, அதில் வந்து அதுக்குள்ள சத்துக்களும் கிடையாது. ஸோ கட்டாயம் இந்த விதைகளை சேர்க்கணும். நம்ம அது நசுக்கினாலும் சரி, நல்லா கழுவிட்டு நசுக்கி அப்படியே சேர்த்துடணும். அலசி இந்த விதை எடுக்கிறது அந்த மாதிரி கூடாது. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கும் போது தங்கின விதைகளை நான் வந்து வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த விதைகளை அதோட சேர்த்துடுறேன். இது வந்து இந்த விதையை நீக்கிட்டோம்னா அதுக்கு ருசியும் கிடையாது, குணமும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு எல்லாம் போட்டாச்சு. புளியை வந்து அந்த சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, புளிப்பு நெல்லிக்காய், அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு 1/2 கப்பை விட கம்மியாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்க போகிறேன். இதுக்கு ரொம்ப புளி தேவைப்படாது, லேசாக தான் வேணும். அதுவும் ஆயிடுச்சு. வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதையும் ஊற்றிடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அது போதும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி 2 விசில் விட்டுடலாம். இப்போ இதை மூடிடலாம். நான் ஒவ்வொரு தடையும் சொல்கிற விஷயம் இதுதான். நல்ல ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் வெயிட் போடணும். ஆனால் ஸ்டீம் வரும்போது வேகமாக போய் வெயிட்டை தேடுவோம். அது இல்லாமல் வெயிட்டை தூக்கி எப்பவுமே எந்த டிஷ் பண்ணாலும் குக்கரில் பண்ணுறது வந்து அந்த வெயிட் அது பக்கத்தில் வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா டக்கு இந்த பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டீம் வெளியில் வரும். அப்போ இதை மூடிட்டா சரியாக இருக்கும். இப்போ இன்னொன்று, ஸ்டீம் வராமல் வெயிட் போட வேண்டாம். இப்போ இது வெயிட் போட்டுடுறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் சரியா. இப்போ இதில் ப்ரெஷர் நல்லா அடங்கியிருக்கு. நம்ம எடுக்க வேண்டியது தான் மூடிய. இப்போ இந்த பருப்பை வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 2 விசில் கொடுத்து முதல்ல வேக வைக்கும்போது 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக பதமாக வெந்து சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காயோடு போகும்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த பருப்பு ரொம்ப மசியாமல் கரெக்டாக அளவாக வெந்துருக்குது பாருங்கள், சரியாக இருக்கும். இது ரொம்ப குழையணுங்கிறது கிடையாது. இப்போ இது ரெடி. இந்த சுண்டைக்காயும் அதோட நல்லா பைண்ட் ஆயிரும். இது இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல நசுன்னு ருசியான ஒரு பச்சடி. நல்ல குழஞ்ச சாத்தில் துளி நெய் விட்டு
சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி சரி இது சுண்டைக்காய் வச்சு மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்டைலில் எந்த காயும் இல்லாமல் வெறும் பருப்பு, வெங்காயம், தக்காளியை வச்சு தக்காளி பச்சடின்னு பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வெண்டைக்காயை இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு, ஆனால் வெண்டைக்காய்க்கு வந்து குக்கரில் போடக்கூடாது. நம்ம வெங்காயம்லாம் வதக்குறோம்ல, அப்போ வெண்டைக்காயும் நல்லா அதோடய சேர்த்து வதக்கிட்டு இதே மாதிரி புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் பருப்பை வந்து 3 விசில் 2 விசில் கொடுக்குறோம். அது ஒரு 4 விசிலாக கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் அதாவது தட்டையாக இருக்கணும் பருப்பு, ஆனால் குழையக்கூடாது. அதனால் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி அதை கொதிச்சோடனே இந்த பருப்பையும் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பச்சடி. அப்புறம் இதே மாதிரியே கொத்தவரங்காயை பொடியை நறுக்கி இதே மாதிரி சுண்டைக்காய் வதக்கின மாதிரியே வதக்கிட்டு புளி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றினோம் பாருங்கள், அதே மாதிரியே பருப்பையும் ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா கொத்தவரங்காய் பச்சடி. இதை காராமணியில் பண்ணலாம். தட்டைப்பயித்தங்கான்னு சொல்லுவாங்க, அந்த காராமணியில் பண்ணலாம். ஸோ எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா இருக்கு இல்லையா, குடமிளகா மாங்காய் இஞ்சி. இந்த மாங்காய் இஞ்சியும் குடமிளகாயும் தோல் நீக்கி மாங்காய் இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு குடமிளகாயும் விதை நீக்கி பொடியாக நறுக்கிட்டு இதே மாதிரி வதக்கிட்டு பருப்பு மட்டும் நம்ம இன்னும் ஒரு 2 விசில் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் பச்சடி சொல்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதே மாதிரியே நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இந்த மாங்காய் இஞ்சியும் குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளியை ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு அந்த பருப்பையும் ஊற்றிட்டு நல்லா தளர்ந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் இருக்குங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது நல்ல அந்த குடமிளகாயும் சரி அந்த மாங்காய் இஞ்சியும் சரி இந்த பருப்போடு நல்லா பைண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பச்சடியே விதவிதமாக நம்ம செய்யலாம். இது வந்து ஆக்சுவலாக செட்டிநாடு பக்கம்தான் இந்த சோம்பெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுற பச்சடி. இது இப்போ வந்து நிறைய பேர் எல்லோரும் விரும்புவீங்கிறதுனால நானும் அது செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக சந்தோஷமாக சொல்லுவீங்க பாருங்கள் உங்கள் கமெண்ட்டில். ஸோ இது ரெடி ஆகிடுச்சுல, இதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது சௌச்சௌ வச்சு ஒரு பொடி சேர்த்து பொரியல் பண்ணி எப்படி இதோட சாப்பிட்றதுங்கிறது தான். ஸோ இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சௌச்சௌ பொரியல். அதை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சௌச்சௌ பொடி சேர்த்த பொரியல். சௌச்சௌ 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். வெங்காயம் சிறியதாக 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். தேங்காய் துருவல் சிறிதளவு. மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன். தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன். வறுத்து பொடிக்க சோம்பு அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த சௌச்சௌ பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சௌச்சௌ வந்து இன்றைக்கி நான் வந்து சின்ன குட்டி குட்டி சதுரங்களாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கிக்கலாம், அல்லது நீளமாக நறுக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கடுகு உளுத்தம் தாளித்து இது கொஞ்சம் வெங்காயமோ பச்சை மிளகாயோ ஏதோ போடுறது இருந்தால் போட்டு அதை வதக்கிட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவோம். சில பேர் அதில் பாசிப்பருப்பும் போடுவாங்க. இன்றைக்கி இந்த காரமாக கொஞ்சம் பண்ணலாங்கிறதுனால மிளகாத்தூள் போட்டு இதுக்கு ஒரு பொடி ஒன்று போட்டு பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக அது பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எங்களுக்கு பிடிச்சதுனால இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கணுங்கிற நம்பிக்கையில் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு கடாய் காய போட்டிருக்கேன். இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு சின்ன சைஸ் சௌச்சௌ. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த சோம்பு மட்டும் ஆப்ஷனல். நான் எப்போவுமே சொல்கிறது அதான். ஏன்னா சில பேருக்கு அந்த சோம்பு வாசனை பிடிக்கிறேன்னு சொல்வீங்க, பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி இந்த வாசனை பிடிச்சவங்க அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்துட்டு வெறும் கடாயில் தான் வறுக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ணிடணும். இந்த நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு கொஞ்சம் செவக்கணும் உளுந்து. இப்போ தீயை குறைச்சிடலாம். செவக்க ஆரம்பிக்குது. ரொம்ப செவந்துடக்கூடாது, லேசாக இந்த இளம் வறுப்பாக வறுபடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இதை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பதத்தை இது ஒரு கிணத்துல மாற்றிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். இதுக்கு எண்ணெய் போடணும்னு நினைக்கிறவங்க வெறும் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்து தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுலேயும் தாளிச்சிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய், ரெண்டும் காயட்டும். இது வெறும் எண்ணெயிலே தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கடுகு,
கடுகு நல்லா பொரிய விடணும். இந்த லேசாக இளம் வறுபடும் போது நம்ம வெங்காயம் சேர்க்கணும். இந்த உளுந்து மட்டும் செவக்கணும், ஆனால் கருகக்கூடாது. அந்த ஃப்ளேவரே அது மாற்றிடும். ஒரு சிட்டிகை உப்பு இதில் லேசாக ஒரு வதக்கிட்டு, ரொம்ப அப்படி நிறம் மாறணும் இல்லை, லேசாக ஒரு வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, கூடவே சவுச்சவு. இந்த சவுச்சவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துடலாம். அதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ தீயை குறைச்சிடணும். தீ குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பொடி, தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கிளறி இறக்கணும். இது வேகிறதுக்குள்ள நம்ம இந்த பொடியை நல்லா பொடி பண்ணிட்டு வரோம். இப்போ இதுவும் வெந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய வெந்தாச்சு. இது வந்து நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இந்த பொடியை தூவிடுவோம். அதோட தேங்காவும், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா பிச்சுட்டு போட்டுது. இந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற அந்த சுண்டக்காய் பச்சடிக்கும் அது பொருந்தும். நார்மல் வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஒரு ரசம் வச்சு ஒரு பொரியல் பண்ணணும்னா இந்த பொரியல் பண்ணி ஒரு ரசம் வச்சுட்டிங்கன்னா கூட போதும். இதையே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது நல்ல இந்த ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏறக்குறைய ஒரு மசால் பொரியல் மாதிரி, மசாலா மாதிரி இருக்கும், பார்க்க டேஸ்ட் இருக்கும், அந்த ஃப்ளேவர் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே பவுலில் எடுத்துருவோம். இந்த மாதிரி பொரியலை இந்த காய் வச்சு தான் பண்ண முடியுமான்னா, இது வந்து நீங்கள் முள்ளங்கி இருக்கு இல்லையா, முள்ளங்கி யூஸ்வலாக வந்து நம்ம சாம்பார் இல்லைன்னா குழம்பு இதில் தான் போடுவோம். ஆனால் இந்த முள்ளங்கி பொரியல் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் உள்ள ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் நிறைய பேர் வந்து ஐயோ ஒரு மாதிரி வீறி கிடக்கும்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல், அந்த ஃப்ளேவர் இல்லாமல் இந்த உளுந்து இதெல்லாம் வறுத்து போடும்போது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சொரக்காய் இருக்குது இல்லையா, சொரக்காயிலையும் இந்த இதே மாதிரி மசாலா பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு இது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக உதிராக இருந்தாலும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நம்ம வந்து யூஸ்வலாக தளதளப்பாக ஒரு தொக்கோ அந்த மாதிரி ஒரு தாலோ அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இது வந்து உதிரியாக இருந்ததுனாலும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடுவோம் பாருங்கள், நிறைய பேருக்கு அது ஒரு வழக்கம். எனக்கு எல்லாமே அந்த சப்பாத்தி சாப்பிட்றதுல கூட கொஞ்சம் தயிர் சாதம் கட்டாயம் இருக்கணும். அந்த தயிர் சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ எல்லா விதத்துலேயும் பொருந்தக்கூடியது இந்த பொரியல். டெய்லி பண்ணுற டிஷ்லேயே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். எப்போவும் எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஃபார் அ சேஞ்ச் நம்ம பண்ணுற நிலப்படி சமையலை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதில் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை பண்ணி காமிச்சிருக்கேன். நிச்சயமாக நேரில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுவீங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.